குன்னடவில் வட்டாரத்தில் வந்து மேடம் ஏற்கனவே வந்து மார்ச் மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டியது எல் டெமோக்கு வந்து ஏக்கருக்கு 1650 ரூபா பணம் ஏற வேண்டியது வந்து 30க்கும் மேற்பட்ட விவசாயிக்கு பணம் ஏறல. இது சம்பந்தம் வந்து ஐயப்பங்கிற விவசாயி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க மேடம். அந்த 30க்கும் மேற்பட்ட விவசாயிக்கு அந்த நிவாரண இது கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மேடம். இல்லை உங்களுக்கு எல்லாம் மேடம் வேளாண்மை இணைய கொடுங்க மேடம். இல்லை அது வட்டார அளவில் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாமல் மேடம் ஒரு விவசாய சங்க தலைவர் வேளாண்மை இணையத்தில் ஃபோன் அடிக்கிறாரு. அவர் உடனே மேடம் சொல்லியிருக்காங்க எனக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க மேடம். ஒரு விவசாயிட்ட ஒரு பிரச்சனை தீர்க்க கொடுத்ததுக்காக ஃபோனே அடிக்கிறாங்க மேடம். அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணும் மேடம். அடுத்த ரெண்டாவது நம்ம வந்து தோட்டக்கலை அலுவலகத்தில் மேடம் வளத்தராயக்கோட்டை அலுவலகத்தில் வந்து பண்ணையில் வந்து மேடம் 8லேருந்து 9 அடி உயரத்தில் தென்னங்கன்று இருக்குது. அந்த தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்து எங்களை விவசாயி வச்சா போன தடவை நானே ஒரு 50 கன்று எடுத்துகிட்டு வந்து வச்சேன் மேடம். அந்த தென்னங்கன்று பிழைக்கல. அந்த இதை அழிச்சிட்டு புதுசாக கன்று கொடுக்கணும் மேடம். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும், அலுவலகே தெரியும், இவ்வளோ கன்று வந்து பிழைக்காதுன்னு நல்லா தெரியும். அதை மறுபடியும் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, விவசாயி வந்து எடுத்துக்கங்கன்னா அது வளத்தராயக்கோட்டையில் அந்த இது இருக்கா மேடம். அது அவங்க வந்து கீழ்மட்டத்தில் உள்ள அலுவலர்கள் வந்து அந்த பிளாக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க அந்த கண்ணை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால அவங்க வந்து விவசாயிகளோட தலையில கட்டுற மாதிரி இருக்கு மேடம். இந்த தலைக்கு ஒரு 50 கன்று எடுத்துக்கங்க, இல்லை ஒரு 30 கன்று எடுத்துக்கன்னு சொல்றாங்களா மேடம். இந்த வந்து குறை நீங்க வந்து மாவட்டத்தில் வந்து நேரில் ஆய்வு பண்ணி கொஞ்சம் இது பண்ணி விடுவாங்க. அதை எது அழிச்சிட்டு புதுசாக வந்து நல்ல கண்ணை கொடுத்து சொல்லுங்க மேடம். அடுத்து நமது வேளாண்மை துறை வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்துக்கு தான் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்து குன்னடவில் அலுவலகத்துக்கு அந்த ஏஐ சார் வரதே இல்லை மேடம். அப்படியே வந்தாலும் சொட்டு நீர் கலப்பாரம் பார்க்க வரது வந்து கார் எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க விவசாயிகளை. ஒரு 4 விவசாயி சேர்த்துக்கங்க, கார் எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அவர் இங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து குன்னடவிலுக்கு பைக்கில் வந்துறாருங்க. அங்கிட்டு பைக்கில் வாங்கி கூப்பிட்டா இல்லைன்னா நீங்கள் ஒரு 4 விவசாயி சேர்ந்து எனக்கு கார் எடுத்துருவாங்க, அப்போ தான் வந்து ஃபீல்டு பார்க்க வருன்னு சொல்கிறாங்க மேடம். விவசாயிகள் அப்போ எங்கே ஏட்ட மேடம் போய் இது வாங்க அந்த கொஞ்சம் நடவடிக்கை கேட்கிறேன். அடுத்து வந்து நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தான் இந்த கோரிக்கை வந்து அனைத்து விஓ வந்து கிராமப்புறத்தில் தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்றீங்க மேடம். நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து எந்த விஓவுக்கு வந்து விவசாயிக்கு பயிர் அடங்கல் சாகுபடி தருவதுக்கு வந்து அந்த பேப்பரை தரது கிடையாது மேடம். சான்று அந்த அடங்கல் சான்று தரது கிடையாது மேடம். இது சம்பந்தமா மேடம் ஆடியோ கூட்டத்தில் கூட சொன்னாங்க மேடம். அப்புறம் நான் சில இடத்துல விசாரிக்க வேண்டியது தான் மேடம் தெரியுது. நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மதுரைக்கு வந்து இன்டென்ட் போடணுமா மேடம். இன்டென்ட் போட்டு அங்கேருந்து மொத்தமாக வாங்கி ஒவ்வொரு விஓவுக்கும் ஒவ்வொரு அதாவது மாவட்ட அளவில் வாங்கி அப்புறம் ஒவ்வொரு தாலுகா அளவுலையும் போய் தாலுகா அளவில் வந்து அந்தந்த விஓவுக்கு வந்து கொடுக்கணுமா மேடம். மொத்தம் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு உள்ள அடங்கல் வாங்கிக்கோங்க, விவசாயிகள் வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வராதிங்க பேப்பர் இங்கே. ஏன்னா இப்போ எங்கே என்ன உதாரணமாக சொல்கிறேன் மேடம். கீழூர் ரெவன்யூ வில்லேஜுங்கிறது வந்து குக்கிராமம் மேடம். கீழூர் போனால் 20 கிலோமீட்டர் மேடம். ஆனால் இங்கே கடை கிடையாது. அவங்க அடங்கல் எங்கே மேடம் நாங்கள் போய் வாங்க முடியும். 10 ரூபா காசு கொடுத்து அடங்கல் பேப்பர் வாங்க நாங்கள் தயாராக மேடம். ஆனால் இங்கே கடை இல்லையே. அப்போ விஓ விட்டு அந்த அடங்கல் இருந்துச்சுன்னா என்ன பயிரோ அந்த பயிரை போட்டு தான் மேடம் அடங்கல் தரப்போகிறாங்க. அது நான் அப்புறம் எனக்கு சில தகவல் வரவிட்டு தான் மேடம் தெரியுது. நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த பெண்டிங்க நீங்கள் தான் வந்து மதுரைக்கு அந்த இன்டர்ன் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது வந்து பண்ணி கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க மேடம். பேச வாய்ப்பு நன்றி மேடம்.